பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த அருமையான வேலையில இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாத்தையும் ஆன்லைன்ல வர வச்சு இன்னைக்கு நம்மளோட வசனத்தை நம்ம கேட்க கொடுத்திருக்காருன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாம். அதே நேரத்துல இயேசு கிறிஸ்து நாமத்தினால அவங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கிறேன். அப்பா அவங்களை தேடி வந்திருக்காரு. இன்னைக்கு வசனத்தின் மூலமாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு பேச வந்திருக்காரு. நம்ம அப்பா அப்படின்னு சொல்லும் போது ஒரு விஷயம் ஞாபகம் வரும். அடிக்கடி நம்ம பிரேயர்ல அப்பா தகப்பனை நிறைய விஷயம் நம்ம பேசுவோம், இயேசப்போட பேசுவோம். அப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள ஒரு தெய்வமா, நமக்காக தன்னோட உயிரை கொடுத்த தெய்வமா, நம்மை நேசிச்சு நம்ம சத்துருக்களா இருக்கும் பொழுதே நம்ம நேசிச்ச கர்த்தர் அவர். இன்னைக்கு நான் பார்க்க போற வசனங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமாக அப்படி அப்பாவா இருக்கிற அந்த பிதாவாக இருக்கிற நமக்கு அவருடைய இருதயம் எப்படி இரக்கம் உள்ளது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் காமிக்க போறாரு. த ஹார்ட் ஆஃப் அ கம்பேஷனேட் ஃபாதர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நல்ல ஒரு வசனம் கவனிச்சோம் அப்படின்னா, முதல்ல நான் வாசிக்கிற வசனம் என்ன அப்படின்னா, சங்கீதம் 103:13 தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் அப்படின்னு தான் இன்னைக்கு வசனம் கொடுத்து நமக்கு ஆண்டவர் நம்மளோட பேச போறார். அப்போ ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி இறங்குறாரு? இன்னைக்கு உலகத்தின் தகப்பனே நிறைய தன்னை வருத்தி தான் பிள்ளைகளுக்காக இறங்குறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கெல்லாம் மேலாக இருக்க நம்ம இயேசுப்பா ஒரு தகப்பனா தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படிலாம் இறங்குறாரு. அது மட்டும் இல்லாம கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு எப்படி இருக்கிறாருன்றத ஒரு அழகா அவர்கிட்ட காமிக்கிறார். சோ இன்னைக்கு கர்த்தருக்கு பயந்த இருக்கும் பொழுது தகப்பனாக கர்த்தராக அவர் நமக்கு என்ன காரியங்கள்லாம் செய்தாரு, அவர் இரக்கம் எவ்வளவு பெரிய இரக்கமா இருக்கு, அவரோட இருதயத்தில் இருக்க இரக்கம் எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்றது இன்னைக்கு ஆண்டவர் வசனத்தின் மூலமா காட்டுவார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். யாரெல்லாம் ரொம்ப நொந்து போய் நம்மளை யாரும் நேசிக்க இல்லையா அப்படின்னு கேட்கிற நேரத்துல, நமக்காக இறங்குறது யாரும் இல்லையான்னு நினைக்கிறப்ப கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்காக இறங்குறதுக்கு அப்பாவா அந்த இடத்துல இருக்கிறத இன்னைக்கு வசனத்தின் மூலமா பார்க்க போறோம். சரி, பார்க்கலாம். அதாவது காட் இஸ் அவர் லவ்விங் ஃபாதர். தேவன் வந்து ஒரு அன்பு காட்டக்கூடிய ஒரு தகப்பனாதான் இருக்கிறாரு நமக்குள்ள. நம்ம ஏசாயா 63:16 வாசிக்கலாம். நம்ம அதுல இருந்து என்ன வசனங்கள் பார்த்து அதன் மூலம் அதை அறிந்து கொள்ளலாம். ஏசாயா 63:16. தேவரீர் எங்கள் பிதாவா இருக்கிறீர், ஆபிரகாம் எங்களை அறியான், இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல. கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாய் இருக்கிறீர். இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். ஆமென். ஆமென். கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாய் இருக்கிறீர். இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். அப்ப கர்த்தர் வந்து தேவரீர் எங்கள் பிதாவாக இருக்கிறீர், எங்களோட அப்பாவா இருக்கீங்க. இங்க வந்து டைரக்டா வந்து ஒரு கடவுளா மட்டும் தள்ளி வச்சு பார்க்காதபடிக்கு அப்பாவா பக்கத்துல நிற்பாட்டி நம்மளோட உறவு கொண்டு பேச, அன்போடு பேசுறதுக்கு, நம்ம நேசிக்கிறதுக்கு ஒரு அப்பாவா ஏசப்பா இருக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் இல்ல? இன்னைக்கு நிறைய பேர் வந்து நம்ம ஏசப்பாவை அறிந்து கொள்ளாத இன்னைக்கு அறியாத மக்கள் எத்தனையோ பேரு பல விதமான விஷயங்களை கும்பிட்டு கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து அப்பாவா அவர் எப்படி தோணுவார்னு தெரியல. ஆனா இன்னைக்கு நம்மளோட தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவ தேவனா இருந்தாலும் அவர் அப்பாவை நம்ம அறிந்து கொள்கிறோம். அதுக்கு நிறைய சாட்சிகள் வசனத்துல இருக்கு. அப்பாவா இருக்கிறது அது எவ்வளவு சந்தோஷப்படுறாரு அப்படின்றதுக்கும் நிறைய வசனங்கள் இருக்கு. இப்ப கவனிச்சோம் அப்படின்னா, அந்த உலகத்தின் மக்கள் வந்து நம்மளை ஏமாத்தலாம், நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணலாம், நமக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு பார்க்கலாம். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் என்னைக்குமே அன்பு செய்கிற தகப்பனா இருக்கிறார் இந்த வசனத்தின் மூலமா நம்ம காட்டுறார். வாசிப்போம் 2 கொரிந்தியர் 6:18. 2 கொரிந்தியர் 6:18. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இது ஒரு சாதாரண ஒரு ஆள் சொல்லல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நீங்க துக்கத்திலையும் வேதனையிலும் கஷ்டத்திலையும் கேட்பார் நீங்க இருக்கீங்களா? உங்களோட மன வேதனைகளுக்கும் உங்களோட மனத்துல இருக்க ஒவ்வொரு வலிக்கும் இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்பாக நீ நிற்கும் பொழுது அவர் மட்டும்தான் அந்த ஆறுதலை தர முடியும். அவரோட வார்த்தைகள் இந்த ஆறுதலை தர முடியும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, தேவாதி தேவன் அப்பாவா நமக்காக நின்று எப்படி ஒரு மனுஷனுக்கு தேவையோட அப்பாவா நின்று நம்மை தாங்கி கொண்டிருக்கிறார், தாங்கி கொண்டுட்டே இருக்காரு ஒவ்வொரு நேரத்திலும். அப்ப அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரனும் குமாரத்திகளுமா இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அந்த கர்த்தர் எப்படி சொல்றாருன்னா, ஒரு ஸ்டெப் இறங்கி வந்து நமக்காக மனுஷ ரூபத்துல அப்பாவா நின்று நம்மளை நேசிக்கிற விஷயத்துல அவர் வந்து அவ்வளவு க்ளோஸா நம்மளோட இணைந்து இருக்க மாதிரி, நம்மளோட நம்ம தாங்கக்கூடிய ஒரு அப்பாவா இருக்கிறபடி நமக்கு இந்த வசனத்துல காமிக்கிறாங்க. ஆனா அதை முடிக்கும் போது எப்படி முடிக்கிறாரு பாருங்க. சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார் இந்த இடத்துல.
அப்ப கவனிச்சீங்கன்னா கர்த்தர் தன்னை தாழ்த்தி ஒரு அப்பாவா நின்று நம்மளுடைய வேதனைகள், நம்மளோட கஷ்டங்கள், நம்மளோட வழிகளுக்காக அவர் இறங்கி நம்ம நேசிக்கக்கூடிய ஒரு தகப்பனா இருக்கிறார். அவ்வளவு வல்லமை உள்ள பிதா, அந்த சராசரங்களை படைச்ச தேவா தேவன். இன்னைக்கு வேணா நம்ம வானத்தை அண்ணாந்து பார்த்து, ஓ இதுதான் ஸ்டாரா, இதுதான் சன்னா, இதுதான் மூணான்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கலாம் சிஸ்டர்ஸ். ஆனா அந்த சராசரம் படைச்ச தேவன் மொத்த உலகத்தும் மொத்த அந்த சராசங்களுக்கும் ஓனரா இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, நான் உனக்கு அப்பாவா இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு அந்த தகப்பன் உங்களோட பேச ரெடியா இருக்காரு. எப்படி இருக்கா தெரியுமா? தன் மகனே மகளே வா, என்கிட்ட வா அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு அவர் நம்மளுக்கு வெல்கம் பண்றாரு. அந்த இடத்துல நம்மளை ஆதரித்து நம்மளை வான்னு சொல்லி நம்ம கூப்பிடுறதுக்கு ரெடியா இருக்காரு. எப்படி கூப்பிடுறாரு? ஒரு தகப்பனாக நம்ம கூப்பிடுறாரு. சிஸ்டர்ஸ், நீங்க கும்பிடுற தெய்வம் இயேசு கிறிஸ்து சாதாரண ஒரு ஆள் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்வ வல்லமை படைத்த தேவன் இன்னைக்கு அப்பாவா உங்க மனசுல இருக்கக்கூடியவர். எப்ப கூப்பிட்டாலும் உங்களுக்காக ஓடி வந்து உதவி செய்யக்கூடிய தகப்பன், நம்மளை ரசிக்கக்கூடிய தகப்பன், காக்கக்கூடிய தகப்பன், கண்ணீரை துடைக்கக்கூடிய தகப்பனா இருக்கிறார். இன்னைக்கு அவரை விசுவாசிப்பதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. இன்னைக்கு அப்படிப்பட்ட அப்பாவை நம்ம நேசிக்கணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம், அவரை விசுவாசிச்சு நம்மளுடைய பாவத்திலிருந்து வெளியே வந்து அவர் விசுவாசிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. சிஸ்டர்ஸ், இன்னைக்கு அப்பா எப்படி ஒரு தந்தையா நின்று தன் மகன் மகளை நேசிக்கிறாரோ, நீங்க அந்த மாதிரி இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நேசிக்கிறதா இருக்க. வாசிபம் மல்கியா 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். நாம் எல்லோருக்கும் ஒரே பிதா இல்லையோ? ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்தது இல்லையோ? நான் நம்முடைய பிதாக்களின் உடன்படிக்கையை பரிசுத்த குலைச்சலாக்கி அவன் தன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவானேன். ஆமேன். அப்ப நம்ம அழகா சொல்ல, நம்ம எல்லாம் ஒரே பிதா பிள்ளைகள் இல்லையா? நம்மளுக்கு நம்ம படைத்த ஒருத்தர் இல்லையான்னு அழகா அந்த வசனத்தின் மூலம் பார்க்கணும். அப்ப நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம யாரு? தேவனுடைய சாயல்ல படிக்கப்பட்ட பிள்ளைகள், நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. இது எதை குறிக்குது அப்படின்னா, அப்பா மகன், அப்பா மகள், அந்த அருமையான அந்த உறவுக்குள்ள அந்த விசுவாசத்தோட ஆண்டவர் சொல்றாரு இந்த இடத்துல, ஏன் மகன் ஏன் பிள்ளைன்னு சொல்லி அழகா அந்த ரிலேஷன்ஷிப்பை காட்டுற ஒரு விஷயம் இதான் பாக்குறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அன்புள்ள தெய்வமா இருக்கிறார் அப்படின்றது இந்த வசனமா பார்க்கிறோம். அடுத்தது, தேவனுடைய இரக்கம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்டது. அப்ப அவருடைய இரக்கம் எப்படின்னா, உங்களுக்கு தனியா ஸ்பெஷலா எக்ஸ்க்ளூசிவா உங்களை நேசிக்கிற மாதிரி கர்த்தர் சில விஷயம் செய்யறாரு. என்ன கர்த்தர் அவ்வளவு அழகா நேசிக்கிற மாதிரி ஒரு தகப்பனா எனக்காக ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த இடத்துல தேவனுடைய இரக்கம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்டதா இருக்கு. எப்படி நம்ம வாசிக்கலாம்? ஏசாயா 63:9. ஏசாயா 63:9 வாசிக்கலாம். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். ஆமென். அப்ப தேவனுடைய இரக்கம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனிப்பட்டது அப்படின்னா, இன்னைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் என்ன பண்றாரு? அவர் தான் இறங்கி வந்து நம்மளுடைய பாவத்துக்காக பலியானார் அப்படின்றத பார்க்கணும். அவமானங்களை சுமந்து, வேதனைகளை சுமந்து, வலியை சுமந்து, ஒவ்வொரு பாரங்களையும் சுமந்து கொண்டு வந்து அந்த சிலுவையில நின்று நமக்காக அவர் இறங்கி எல்லாத்தையும் சுமந்து கொண்டார். இன்னைக்கு நம்ம பண்ற வலி வேதனை ஒரு தெரியுமா அப்படின்னு கேட்க முடியாது. உடல் வேதனைகளும் அவமானங்களும் துக்கங்களையும் சந்திச்சதுதான் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு எல்லாத்தையும் செஞ்சு விடுதலை கொடுத்திருக்காங்க நமக்கு. அவருடைய இரக்கம் எப்படி இருக்குன்னா, ஒவ்வொருத்தரும் தாய் பண்ணி ஏன் மக இவனுடைய பாவத்துக்காக இவங்க செஞ்ச மீறுதலுக்காக நான் வந்து இருக்கேன்னு சொல்லி இந்த கர்த்தர் அவரை தன்னை முழுமையாக தன் இரக்கத்தையும் தன்னுடைய ஒவ்வொரு விதமான அன்பையும் அவர் காட்டுறதுக்கு எப்படி ரெடியா இருந்தார் அப்படின்றது வசனத்துல பாக்குறோம். ஏசாயா 49:15 வாசிப்போம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்ப பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆமென். அப்ப கவனிச்சீங்கன்னா, ஒரு தாயின் அன்பு வந்து உலகத்துக்கு சிறந்த அன்பா அவங்க சொல்ற அந்த நேரத்துல, ஒரு தாயை விட மிக சிறந்த ஒரு அன்பு தான் அந்த தேவாதி தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்புன்றது நீங்க பாக்குறோம். ஒரு ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைகளை இறங்காமல் தன் பாலனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லி ஆண்டவர் இங்க சொல்றாரு. இன்னைக்கு ஒரு வேதனையில நம்ம எல்லாரும் மறந்துட்டாங்க, நான் ஒண்ணும் இல்லை அப்படின்னு நினைக்கிற அந்த நேரத்துல கூட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஏசப்பா உங்களுக்காக உங்களுடைய தகப்பனாக உங்களோட அப்பாவா நின்று ஒரு மறக்காம வா மகளேன்னு சொல்லி கூப்பிடக்கூடிய அப்பாவா இருக்காருன்னா அது ஒருத்தர் மட்டும்தான் அந்த உலகத்துல. வேற எல்லா மனுஷனும் ஏமாத்துவாங்க, எல்லா சொந்தம் ரத்த பந்தம் அத்தனையும் ஏமாத்தும், எல்லாம் கைவிப்போம், நம்மளை தூஷிக்கும். ஆனா ஒருத்தரோட அன்பு என்னைக்கும் நம்ம எவ்வளவு கண்ணீர்ல இருந்தாலும் கண்ணை துடைத்து விட்டு மகனாக தேவரின் அப்பா நமக்கு நின்று என்ன பண்ணுவாரு? நம்ம நேசிக்க ரெடியா இருக்காரு. இப்பேற்பட்ட உள்ளம் கொண்டவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து.
இன்னைக்கு அவருடைய இரக்கத்தின் விஷயத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். எவ்வளவு இரக்கம் உள்ளவர் அவர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் காட்டிக் கொண்டிருக்கிறார். வாசிப்போம். யோபு 23 வாசிக்கிறோம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஆமென். அப்ப கர்த்தருக்கு அழகா ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம லைஃப்ல நம்ம எப்படி எடுத்து வைக்கிறோம் அவர் அறிந்திருக்கிறார். அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் அறிந்து கொண்டு நம்ம பாதுகாத்து கொண்டு இருக்காரு. இப்ப ஆகார் இருந்தாங்க. ஆகார அனுப்பிச்சு வைக்கிறாரு இப்ராஹிம். அவர் போய் வனாந்திரத்துல அவங்க போயிட்டு இருக்காங்க. அப்ப ஆகாரோட ஒவ்வொரு தேவைகள், வலி, வேதனை இது எல்லாம் கேட்டு அவங்க அழுகுறலை கேட்டு அங்க உதவி செய்கிறாரு. அப்ப இன்னைக்கு கவனிச்சோம்னா இன்னைக்கு அதே மாதிரி நிலைமையில நம்மளும் ஒரு வேலை இருக்கிறோம். நம்மளோட வேதனையிலும் கஷ்டத்திலும் துக்கத்திலும் இருப்போமா? இன்னைக்கு நம்மளை கைவிடாத தேவன் நம்மளுடைய அப்பாவாக நின்று நம்மளுடைய தேவைகளை சாதிக்கக்கூடிய தாப்பனா இருக்காங்க. அந்த தேவை எந்த மாதிரி தேவையாவும் இருக்கலாம். ஒரு ஆவிக்குரிய தேவையா இருக்கலாம், இல்ல உலகத்தில் வாழக்கூடிய சில தேவைகளா இருக்கலாம். அத்தனையும் காத்து கொண்டு நமக்கு உதவக்கூடிய ஒரு அப்பாவா இருக்கிறாரு. உங்களை என்றைக்கும் வேதனைப்பட்டு கலங்கடிக்கக்கூடிய ஒரு தகப்பன் கிடையாது. அவர் நம்மளை நேசிக்கக்கூடிய தகப்பன், நம்ம உள்ளத்தை புரிந்து கொண்டு நேசிக்கக்கூடிய தகப்பன். இது மட்டும் தான் இருக்கிறாரா? கிடையாது. இன்னைக்கு நம்ம வாசிக்கிற மாதிரி எப்படி தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்ததுக்கு இறங்குகிறார். இன்னைக்கு தகப்பன் எப்படி தன்னுடைய பிள்ளைகளுக்கு இறங்குறாரு? இரக்கமுள்ள பிதாவின் இருதயம் எப்படி இருக்கு அப்படின்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வசனத்துக்கு பார்க்கணும். இப்ப தேவனுக்கு நல்லா தெரியும் இந்த மனுஷன், என்னோட மகன், என்னோட மக, இவங்களோட வீக்னஸ் என்ன அப்படின்றதும் அவர் யோசிப்பாரு. இன்னைக்கு உங்களுடைய வீக்னஸ் என்ன அப்படின்னா உங்களோட ரொம்ப க்ளோஸா இருக்கவங்களுக்கு வேணா உங்களோட மனைவியோட வீக்னஸ் என்னன்னு ஹஸ்பண்டுக்கும், ஹஸ்பண்டோட வீக்னஸ் என்ன மனைவிக்கும், இல்லைன்னா அந்த குடும்பத்துல மட்டும்தான் அவங்களோட வீக்னஸ் என்னன்றது ஒரு விஷயம் தெரியும் ஓரளவுக்கு. ஆனா ரொம்ப ஆழமான விஷயம் எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார் ஒருத்தவங்களோட வீக்னஸ் என்ன, அந்த பலவீனங்கள் என்ன, அந்த பலவீனங்கள்ல ஆண்டவரோட இரக்கம் எப்படி இருக்கு அப்படின்றத இன்னைக்கு ஆண்ட வசனத்துல காண்கிறார். வாசிப்போம். சங்கீதம் 103:14. நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். ஆமென். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன எதால் செய்யப்பட்டவங்க? தங்கத்துல செய்யப்பட்டவங்க கிடையாது. அப்ப மண்ணுல செய்யப்பட்டவங்க. அப்ப மண்ணுல செய்யப்பட்டவங்க நம்ம எப்படி இருப்போம்? எதை சிந்திப்போம்? எதை பார்ப்போம்? என்னத்துக்கு ஆசைப்படுவோம்? என்ன விஷயத்த பேசுவோம்? எந்த மாதிரி இதுக்கு பயப்படுவோம்? எந்த மாதிரி இதுக்கு அழுவோம்? எது வேதனை கொடுக்கும்? எது வலிக்கும்? அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் அறிந்திருக்கிறாரு. அவரும் மனுஷன் வந்தவர் தான், மனுஷனை செஞ்சவரும் அவர் தான், மனுஷனாகவும் வந்தவர் அவர் தான். அவர் நம்ம உள்ளத்தை அறிந்திருக்கிறார். சிஸ்டர்ஸ், உங்களோட வேதனையை கர்த்தருக்கு தெரியும். உங்க வேதனையை நீங்க உள்ள இருந்தே அப்பாட்ட சொல்லும் பொழுது அப்பா அது கேட்க ரெடியா இருக்காரு. அதுக்கு ஒரு ஆறுதலை செய்ய ரெடியா இருக்காரு. தேவைப்பட்டு அதுக்கு ஒரு பதிலையும் கொடுக்க ரெடியா இருக்காரு அவரோட சித்தத்தின்படி. இது அவருடைய இரக்கமா இருக்கு. இன்னைக்கு தேவனுடைய இரக்கமுள்ள இருதயத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கோம் இன்னைக்கு. அப்ப தேவனுடைய இரக்கமுள்ள இருதயம் எவ்வளவு பெருசு தெரியுமா? உங்களையும் என்னையும் அழகா தூக்கி சுமக்கக்கூடிய ஒரு இருதயம் இருக்கு. அப்ப அவர் என்ன சொல்றாரு? நம் மண் என்று நினைவு கூறுகிறார். நம்ம மண்ணில் செய்யப்பட்டவங்க அவருக்கு தெரியும். இன்னைக்கு அதையும் தட்டி கொடுத்து சரி ஓகே மகனே, ஓகே மகளே, வா நீ தப்பு பண்ணிட்டியா, வா இனி விட்டுரு அப்படின்னு சொல்லி நமக்காக ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா நம்மளுக்கு இரக்கத்தை காட்டி கூட்டு எப்படியாவது என் மகளை கொண்டு சேர்த்துட மாட்டேறாங்க, இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து விலகிட மாட்டாங்கன்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்க தகப்பனா சிஸ்டர்ஸ், நம்மளுடைய ஒரு மாற்றம் கர்த்தருக்கு திரும்பி பார்த்து இந்த ஒரு மாற்றம் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். கர்த்தரை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து மனம் மாறலாம். இன்னைக்கு அவர் முகத்துல சிரிப்பு பார்க்கணும்னா இன்னைக்கு நம்ம மனம் முழுமையா மாறும் பொழுது அவரை நம்ம சந்தோஷப்படுத்த முடியும், அவர் கனப்படுத்த முடியும் சிஸ்டர்ஸ். அப்ப சங்கீதம் 103:13 வாசிக்கும் போது திருப்பி இந்த டாபிக்கோட கனெக்ட் ஆகுது. எப்படி பாருங்க, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவருக்கு இறங்குகிறார். அப்ப தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு இறங்குறது போல அப்படின்னு சொன்னது போல இன்னைக்கு தன்னுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் நமக்காக இறங்குறவர் என்ன பண்றாரு? தன்னுடைய பயந்தவங்களுக்கு ஒரு இரக்கத்தை காட்டுகிறார் ஒவ்வொரு இடத்துலயும். அப்ப அப்படி இரக்கத்தை காட்டக்கூடிய தேவன் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்குமாக கம்ப்ளீட்டா அவர் இரக்கத்தை காட்டுறதே சிஸ்டர்ஸ். இன்னைக்கு அப்பா சொல்ற ஒரு விஷயம் வெயிட் பண்றாரு, எப்ப என் மகள் மனம் திரும்புவார் அப்படின்னு சொல்லி இரக்கத்தை காட்டிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சிஸ்டர்ஸ். யாக்கோபு 5:11 வாசிப்போம். இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. ஆமென். அப்போ உருக்கமும் இரக்கமும் உள்ளவர் தான் இந்த கைண்ட்னஸ் அண்ட் மர்சி. இது யாரோடது அப்படின்னா ஒரு தேவன்கிட்ட இருந்து வர ஒரு நேச்சர், அவங்களோட கேரக்டர்.
இப்ப ஒரு மனுஷனோட கேரக்டர் எடுத்து அவர் ரொம்ப ஒரு கோவப்படுவான். அவன் எந்த விஷயத்துக்கு ரொம்ப கோவப்படுவான், கத்தி பேசுவான். இல்லைன்னா ரொம்ப இறக்கம் உள்ளவங்க, ரொம்ப அன்பானவங்க. ஐயோ அவன் பேசினாவே தேன் படிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பல விதமா நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களோட கேரக்டரை பற்றி ஒரு மனுஷன் பற்றி சொல்லுவோம். ஆனா இது கைண்ட்னஸ் அண்ட் மர்சின்றது கர்த்தருக்குன்னு உள்ள ஒரு குணம். அது எப்படி இருக்குதா, இரக்கமும் உருக்கமும் உள்ள ஒரு விஷயமா இருக்கான். அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன பண்றாரு, உங்களுக்காகவும் எனக்காகவும் இரக்கம் காட்டக்கூடிய தேவனா இருக்கலாம். நம்ம எவ்வளவோ விஷயங்கள் செஞ்சு அவருக்கு அகேன்ஸ்டா பண்ணாலும் அவர் பொறுமையா நின்று இரக்கத்தோட பரவாயில்ல, அடுத்ததுல மாறிடுவான் பையன், அடுத்த விஷயத்துல மாறிடுவான் மகன் சொல்லி ஒவ்வொரு விஷயம் பார்த்து பொறுமையா இருக்காரு. இப்பேற்பட்ட தேவன் என்ன பண்றாரு தெரியுமா, உங்களையும் நம்ம எப்படியாவது வந்துட மாட்டோமான்னு சொல்லி தேடி கொண்டிருக்காரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு இந்த விஷயத்த நம்ம மனசுல வச்சுட்டு தயவு செய்து நம்மளுடைய ஒவ்வொரு மீறுதலுக்காகவும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம மனம் திரும்ப ரெடியா இருக்கலாம். ஏன்னா காலம் ரொம்ப கம்மியா இருக்கு, காலங்கள் ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பாக அவருடைய இரக்கத்தை நம்ம அறிந்து கொண்டிருக்கோம். அப்படி இரக்கமுள்ள தேவனுடைய இரக்கமுள்ள இருதயத்தை பற்றி நம்ம அறிந்து கொண்டிருக்க நேரத்துல ஆண்டவர் சொல்ற ஒவ்வொரு வசனம் தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். தேவனுக்கு பயப்படுபவர் மேல் அவருடைய இரக்கம் நிலைத்திருக்கிறதா. அப்ப கர்த்தர் மேல் பயந்து அவருக்கு வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடுங்கிறவங்களுக்கு அவருடைய இரக்கம் அதிகமா இருக்கு, அவருடைய இரக்கம் நிலைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்றாங்க. வாசிப்போம் சங்கீதம் 103:17. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. ஆமென். அப்ப கவனிச்சோம்னா கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேல், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் உள்ளது. அப்ப அவருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேல் கண்டிப்பா இருக்கும். பயந்தவங்கன்னா லிட்டரலா பயப்படுறதை பற்றி பேசுவாங்க. இன்னைக்கு கர்த்தரோட வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவருக்கு மரியாதை கொடுத்து ஆண்டவர் சொல்லியிருக்காங்க வசனத்தை நான் கீழ்ப்படின்னு சொல்லி நம்ம நடக்கிறோம் பாத்தீங்களா, அந்த அந்த காரியத்துக்கு ஆண்டவர் நமக்கு விளக்கி பார்க்க ரெடியா இருக்கார். கிருபை நமக்கு, அவருடைய நீதி அவர் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளோட பிள்ளைகளுக்கும், அதாவது ஜென்ரேஷனா அவர் நம்மளுக்கு ஆண்டவரா இருக்கிறாரு, நம்ம நேசிக்க ரெடியா இருக்காரு. அதாவது கர்த்தரை நம்ம கனப்படுத்தும் பொழுது, அவர் வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் கனப்படுத்தும் பொழுது அவர் இரக்கம் அதிகமா நம்ம மேல இருக்குன்றத நீங்கள் நானும் உணர முடியும் அப்படின்றத இந்த வசனம் எக்ஸாம்பிளா காமிக்கிறாங்க. சங்கீதம் 25:14 14 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். ஆமென். அப்ப நிறைய நேரங்கள் நம்ம சொல்றோம், என்ன ஆண்டவர் இப்பெல்லாம் பேசவே மாட்டாரு, அது ஆண்டவர் சித்தத்தை தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அதுக்கு ஒரே பதில் தான், கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவங்க இடத்துல இருக்குது. அப்ப அவங்க பயந்தவங்க கர்த்தர் நிறைய விஷயங்கள் சொல்றாரு, ரகசியங்களை சொல்கிறாரு போட்டு. எப்படி இங்க பயந்து இருக்க முடியும் கர்த்தருக்கு? அவருக்கு வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் சொன்ன விஷயங்களை மீறாதபடிக்கு, ஒருவேளை 1-2 வருஷத்துல மீறிட்டோம் அப்படின்னா உடனே அதுக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு திருப்பி அவருக்குள் அப்படியே விசுவாசம் வச்சு வசனத்தை கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கும் பொழுது அவருக்கு பயந்தவங்களா இருப்பீங்க அப்படின்றது. அப்ப அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துகிறார், அவங்களோட ஒரு அழகா ஒரு கவனம் வச்சு அந்த உடன்படிக்கையை தெரியப்படுத்துகிறார் அப்படின்றது. அப்ப கர்த்தர் தன்னுடைய இருதயத்தை என்ன பண்றாரு, தனக்கு பிரியமானவங்களுக்கு காமிக்கிறார். கர்த்தருடைய இரக்கமுள்ள இருதயத்தை எப்படிப்பட்டது அப்படின்ற ஆண்டவர் காமிக்கிற நேரத்துல இந்த வசனம் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு சிஸ்டர்ஸ். அடுத்த வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 145:19 வசனம். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஆமென். ஆமென். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுடைய கூப்பிடுதலும் என்னுடைய கூப்பிடுதலும் கேட்டு அவர் ரட்சிக்கிறார் அப்படின்னு காரணம் என்ன அப்படின்னா அவருடைய இரக்கம் தான், அவருடைய பயந்தவர்களா இருக்கிறார். அப்ப அவருக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது அவர் அதுக்கு பதில் கொடுக்கிறார். ஒருவேளை நம்ம ரொம்ப விலகி போய் நம்மளோட கூப்பிடுதல் நமக்கு சொல்லி கூப்பிட்டும் நமக்கு பதில் கொடுக்க முடியலன்னா எங்கேயும் நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம் சிஸ்டர்ஸ். ஏன்னா ஆண்டவர் நம்ம தன்னுடைய பிள்ளைகளை தவிக்க விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு அப்பா கிடையாது. ஓடி வந்து இரக்கத்தோடு கட்டி அணைத்து நமக்கு உதவி செய்யக்கூடிய அப்பாவா இருப்பார். இந்த உலகம் எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி பார்ப்பாங்க, ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. புத்தராக இயேசு கிறிஸ்து அவர் அப்படி பார்க்கறது இல்லை. அவர் இருதயத்தை பார்க்கக்கூடிய தகப்பன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்றைக்கும் உங்களுடைய இருதயத்துல எது சரி எது தவறுன்றத ஒவ்வொரு விஷயத்தையும் கிளியரா அவர் பார்த்து அதன்படி அவர் நீதியின்படி நமக்கு ஒவ்வொரு காரியம் செஞ்சு கொண்டிருக்கிறார். அதோட எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் இரக்கத்தையும் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் கிருபையும் போட்டு நம்ம நேசிச்சு அவர் உள்ள இழுத்து கொண்டிருக்கிறார் சிஸ்டம். அதே நேரத்துல அவர் ரொம்ப சந்தோஷமாக அவர் கீழ்ப்படுகிறவங்களையும் ஆசீர்வதிக்கவும் ரெடியா இருக்காரு அப்படின்றது நம்ம பார்க்கணும். இப்ப ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம் அப்படின்னா கொர்னேலியஸ் இருப்பாரு.
அவர் மொத்த குடும்பமும் தேவனுக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிஞ்சு ஜெபங்கள் இருந்து உபவாசங்கள் இருந்து அவங்க நிறைய நற்காரியங்கள் தேவனுக்கு முன்பாக செஞ்சு கொண்டிருக்கிறத பார்த்து ஆண்டவர் இரக்கம் காட்டினார் அப்படின்றத பாக்குறோம். அவர் தன்னோட தூதர்கள் அனுப்பி என்ன பண்றாரு, அங்க அவர் இரக்கம் காட்டினார் அப்படின்றத பாக்குறோம். அடுத்தது தேவனுடைய இரக்கம் நம்மை திருத்தவும் செய்கிறது. அப்ப கர்த்தருடைய இரக்கம் என்ன பண்ணுதுன்னா, ஒருவேளை நம்ம தவறான வழியில போயிட்டு இருக்கிறோம், நமக்கு கரெக்டா சொல்றதுக்கு இல்ல ஆலோசனை இல்ல தெரிஞ்சும் நமக்கு என்னன்னு வழி தெரியாம நிக்கிற அந்த நேரத்துல நம்ம தவறுகளை திருத்தி கொண்டு அதுல இருந்து வெளியே வர்றதுக்கும் தேவனுடைய இரக்கம் உதவி செய்யணும். ஏன்னா நம்ம தேவனுடைய இரக்கத்தை பற்றி, அவருடைய இரக்கமுள்ள இருதயத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கிற நேரத்துல அவருடைய இரக்கம் எப்படிப்பட்ட இரக்கம், யார் யாருக்கு அந்த இரக்கம் கொடுக்க முடியும், அந்த இரக்கத்தின் மூலம் பலன் என்ன அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் இன்னைக்கு ஆண்டவர் காட்டி கொண்டிருக்காரு. சிஸ்டர்ஸ், அவர் இரக்கமுள்ள இருதயம் மிகவும் பெரிய விஷயத்தை கொண்டது. அது முதலாவது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, தேவனுடைய இரக்கம் நம்மை திருத்தவும் செய்யும். சரி, என்ன திருத்ததுன்னு வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். ஆமேன். அப்ப ஆண்டவரோட விஷயத்துல நம்ம சில நேரங்களுக்கு கீழ்ப்படியாம நம்ம மீறி நடக்கும் பொழுது அவர் சொல்லி பார்ப்பாரு, கேட்கலையா, சில விஷயத்துல சிரிச்சுட்டாவது தன்னுடைய பிள்ளைகளை தான் வழியில கொண்டு வந்துருவாரு. சிஸ்டர்ஸ், இது அவர் வெறுக்கிற விஷயம் கிடையாது. அவர் தன்னை யாரை நேசிக்கிறாரோ அவங்கள சிஸ்டத்தை கொண்டு வர்றாரு அப்படின்றத நம்ம பாக்குறோம். இன்றைக்கு அந்த மாதிரி ஒரு நேரம் வந்தா கூட நம்ம கேட்க வேண்டிய விஷயம், ஆண்டவரே எங்களை சிரிச்சுத்தாவது தயவு செய்து நாங்க தவறி போகாதபடி எங்களை உள்ள கூட்டு வந்துருங்கன்னு சொல்லி நீங்க நிறைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நம்ம ப்ரே பண்றோம். அது காரணம் இதுதான். ஒருவேளை நம்ம கை விட்டார் அப்படின்னா என்னவோ பண்ணிக்கோ அப்படின்னு விட்டாருன்னா இன்னைக்கு நம்ம நாசமா அழிஞ்சு போயிடுவோமே. ஆனா கர்த்தருடைய இருக்கனால அப்பப்ப 2 மண்டலம் தட்டி கூட்டு வந்து இங்கிடுவா அப்படின்னு சொல்லி அப்ப அந்த வேதனை நமக்கு பெருசா தெரியும், ஐயோ அப்படின்னு தெரியும். அந்த வேதனை கஷ்டத்தின் கண்ணீரும் மத்திய என்ன பண்ணுவோம், ஆண்டவரை தேடுவோம். தேடுறது மூலம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம், ஆண்டவரே தவறுகளை பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. அப்புறம் ஆண்டவர் திருப்பி நம்மளை அன்பினால அவர் அணைத்துக் கொள்கிறார், அன்பின் கைகள் எடுத்துக் கொள்கிறார் சொல்வது போல இன்னைக்கு அனைத்து நம்ம உள்ள கொண்டு வந்துறாரு. வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. ஆமென். கிளியரா ஆண்டவர் வெட்ட வெளிச்சம் அளித்தார். நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. சிட்சி ஆண்டவர் ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு. நான் நேசிக்கிற பிள்ளைகள் தவறுகளா போகும்போது அவர் சிட்சிக்க ரெடியா இருக்காரு. அதை நம்ம கேட்டு உணர்ந்து கொள்வோம். பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில நடந்தோம் அப்படின்னா இன்னும் அதிகமான விஷயங்களை நம்ம சிக்கொண்டு போவோம். அப்புறம் கடைசி ஒரு ஸ்டேஜ்ல அவர் விட்டுறக்கூடிய ஒரு நிலைமை வரும் பொழுது அப்புறம் மனம் திரும்ப பிரயோஜனமே இல்லாம போயிருது. அதற்கு முன்பாக நம்ம ஜாக்கிரதையா இருந்து, ஆகையா நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. இந்த வசனம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தான், இது தனிப்பட்ட ஒரு ஆள் சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. பேசுற எனக்கும் சரி, கேட்கிற உங்களுக்கும் சரி, இந்த வசனம் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. மனம் திரும்பதுக்கு நிறைய டைம் கொடுத்துக்கிட்டே இருக்க. ஒரு நாள்ல அது எல்லாம் அடைக்கப்படும். அந்த டைம் இருக்காது நீங்கள் நானும் மாறுறதுக்கு. அதுக்கு முன்பாக அவங்களுக்கு முன்பாக ஒவ்வொரு கரெக்ஷனும் கேட்டு மனம் திரும்புறதுக்கு ரெடியா இருக்கணும் அப்படின்றத ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்தை வாசிக்கலாம். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. ஆமென். அவர் அடிக்கிறதும் கிளீனா, நான் அடிப்பேன், சிரிச்சாலும் நான் உன்னை அதுல ஜாக்கிரதையாது மனம் திரும்பிரு அப்படின்னு சொல்றாரு. நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் பாத்துக்குவேன் என்று சொல்றாரு. அதே நேரத்துல அடிக்கிறதுக்கு முன்பாகவும் சரி சில விஷயங்கள் நமக்கு அழகா வசனத்துல சொல்லி நமக்கு ஹெல்ப் பண்ற. எப்படி, என் மகனே நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாது, அவரோட சிட்சையை அற்பமா எண்ணாத, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாத அப்படின்னு. இப்போ சின்ன சின்ன விஷயத்துல அவர் இப்படிதான் ஏதாவது சொல்லுவார், அப்புறம் போய் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயமும் தவறான விஷயமா இருக்கு. அதே நேரத்துல அதை சூரியனை அடிச்சுட்டு அவ்வளவுதான், எனக்கு ஒண்ணுமே வேணாம், எனக்கு ஆண்டவரா நீங்க அப்படின்னு சொல்லி அவரோட சண்டை போட்டு அவர் மேல் கோவிச்சுக்கிறதுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீ சோர்ந்து போகாதுன்னு சொல்லி எழுதிருக்கிறது போல இன்னைக்கு ஞானமுள்ள பெற்றோர்கள் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆண்டவருடைய கரெக்ஷன்ஸை ஏத்துக்குவாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தில் பிறந்த பிள்ளைகளா இருந்தோம் அப்படின்னா அவருடைய சிற்றைகளை நம்ம ஏற்றுக்கொள்ள ரெடியா இருக்கணும். சோர்ந்து போகாதபடி அதுல இருந்து மனம் திரும்பி வர்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். அதே நேரத்துல கர்த்தருடைய இருதயம் எப்படிப்பட்டது இருக்கும் உள்ளதுன்னா, நம்ம எப்பெல்லாம் பலவீனமா இருக்கிறோமோ அப்பெல்லாம் அவருடைய இருதயத்துல இருந்து நமக்கு உதவி கிடைச்சிட்டே இருக்கலாம். எப்படின்றத பார்க்கலாமா? எப்பெல்லாம் பலவீனத்துல இருக்குமோ அப்பெல்லாம் ஆண்டவர் உதவி செய்யறது ரெடியா இருக்காரு. ஏசாயா 42ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும்
மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். ஆமென். God gently cares for the people who are hurting அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. கவனிச்சோம்னா இன்னைக்கு தேவன் இன்னைக்கு வந்து நெறிந்த நாளை முறையாகவும் மங்கி எறிகிற திரியை அணையாகவும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துகிறார். அப்ப ஆண்டவர் எந்த நேரத்திலும் நமக்கு அழகா ஒவ்வொரு போராட்டத்திலும் ஒவ்வொரு கஷ்டத்திலும் நம்ம பலவீனங்கள்ல அவர் நின்று எப்படி நம்ம தாங்குகிறார் அப்படின்றதுக்கு ஒரு அழகா எக்ஸாம்பிளா ஒரு பொறுமையோடும் அன்போடும் நின்று நம்மளை எப்படி பாதுகாத்து நம்ம நேசிக்கிறார் அப்படின்றது கவனிச்சிருப்பாங்க வசனத்துல. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமென். யாருக்கு இந்த பலத்தை கொடுக்கிறார்? யாருக்கு சத்துவம் கொடுக்கிறார்? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து. அப்ப இன்னைக்கு நம்ம சோர்ந்து போகிறோமா? மேலையினாலேயோ, நம்ம வீட்டுல இருக்க பிரச்சனையினாலேயோ, இல்ல வறுமையினாலேயோ, இல்ல வேற ஏதாவது வியாதியின் போராட்டத்தினாலேயோ, பிசாசின் கட்டுனாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் இன்னைக்கு நீங்க சோர்ந்து போறீங்கன்னா கர்த்தர் உங்களை வெளிப்படுவா அழகா உங்களை வந்து விடுதலை பண்றது ரெடியா இருக்காரு. நீங்க சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தர் பலன் அளிக்க ரெடியா இருக்காரு. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இன்னைக்கு பலன் இல்லாத சத்து இல்லாதவனுக்கு சத்தை கொடுத்து பெருக பண்ணுகிறார். எப்படி? பிசிக்கலாவும் இருக்கலாம், தேவைப்பட்ட அதையும் செய்யக்கூடிய தேவனா இருக்கிறார். ஆனா ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்க சோர்ந்து போகும்போது கர்த்தர் உங்களுக்கு அதை பலனை கொடுத்து உங்களை அழைத்து கொண்டு வரக்கூடிய தகப்பனா இருக்கார். அவர் பேசுற ஒவ்வொரு வருஷமும் சும்மா ஏதோ இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவோட இருதயத்துல உள்ள இறக்கங்கள் என்ன அப்படின்ற படிக்கல. இயேசு கிறிஸ்துவோட இரக்கமுள்ள அந்த இருதயம் என்னென்ன காரியங்கள் எல்லாம் பண்ணுது, எப்பேற்பட்ட ஒரு இரக்கமுள்ள ஒரு இருதயம், என்ன காரியத்துக்காகவும் அவருடைய இரக்கம் எந்த மாதிரி விஷயத்துல மனுஷனுக்கு அது உதவுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அவருடைய இரக்கத்தை காட்டுகிறார். இதை நம்ம அறிந்து கொண்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்றத நீங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஆமென். அப்போ அழகா கிளீனா சொல்லிட்டாரு, என்னோட பலவீனத்துல இவர் பலம் இருக்குதான், எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், my grace is sufficient for you அப்படின்னு சொன்னது போல இன்னைக்கு என் கிருபை உனக்கு போதும், அவருடைய கிருபை நமக்கு போதும், பலவீனத்திலேயும் என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். எப்பெல்லாம் நம்ம சோர்ந்து போறோமோ, எப்பெல்லாம் நம்ம விழுந்து போறோமோ, எப்பெல்லாம் நம்ம வீக்கா இருக்கிறோமோ, எப்பெல்லாம் பலவீனமா இருக்கிறோமோ, கவலைப்படாதீங்க. வல்லமை உள்ள ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரென்த் நமக்கு வரப்போகுது. இயேசு கிறிஸ்து. God's grace is the strongest when we are weak. இன்னைக்கு அவருடைய கிரேஸ், அவருடைய கிருபை பயங்கர பலனாக நமக்கு வரும். நீங்களே பாப்பீங்க, எப்படி நான் இவ்வளவு சோர்ந்து இருந்தேன், எப்படி இவ்வளவு டக்குன்னு இப்படி ஆச்சு, என்ன நானா பண்ணேன் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். அடுத்தது பாவங்களை மன்னிக்கும் தேவனுடைய இரக்கம். அப்ப அவர் இருதயத்திலிருந்து பெறுகிற இரக்கம் எப்படின்னா நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய வல்லமை உள்ளதா என்னென்று வாசிப்போம். சங்கீதம் 103ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 103:3. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. ஆமென். அப்ப God forgives all who truly repent. உண்மையாவே மனம் திரும்புறவங்க அத்தனை பேரையும் தேவன் மன்னிக்க ரெடியா இருக்கிறார். அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி. அப்ப நம்ம பண்ற ஒவ்வொரு அக்கிரமங்களும் பாவங்களும் என்ன பண்ணுது, நம்ம நிறைய விஷயங்கள்ல நோய்களை கொண்டு வருது. அப்ப அதை எல்லாத்தையும் அவர் குணமாக்கவும் ரெடியா இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை இன்னும் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்மளுடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் விட்டு நம்ம உள்ள வந்தோம்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக அவர் இன்னைக்கு உங்களுடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் என்னுடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் மன்னித்து இன்னைக்கு நம்மளுக்குள்ள இருக்க நோய்களை குணமாக்க ரெடியா இருக்கு. இல்ல ஆவிக்குரிய விஷயத்துல அதிவிசுவாசம் இருக்குதா? ஆவிக்குரிய விஷயத்துல ஒரு அன்பு இல்லையா? ஆவிக்குரிய விஷயத்துல ஒரு இரக்கம் இல்லையா? ஒரு ஆவியின் கனி மட்டும் இல்லையா? இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்பாக நம்ம கேட்கும் பொழுது அதையும் மாற்றி அதையும் குணமாக்கி இன்னைக்கு ஆவியின் கனியை பெறுகிறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய ரெடியா இருக்காரு. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். வழக்காடவும் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். ஆமென். ஆமாம். எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் வா, என்கிட்ட வா மகளே, என்கிட்ட வா மகளே, நான் உன்னை சுத்தம் பண்றேன், நான் உன்னை பரிசுத்தம் பண்றேன். பரிசுத்தம் பண்ணக்கூடிய வல்லமை உள்ள
ஒரு பெரிய ஆசாரியனா இருக்கார் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து. உங்களுக்காக எனக்காக ஒருத்தர் சிந்தனை என்ன பண்றாரு, உங்களுக்காக எனக்காக ஒருத்தர் சிந்தனை வரும். இன்னைக்கு உங்களுடைய பாவம் என்னுடைய பாவத்தையும் கழுவி இன்னைக்கு சுத்திகரிக்க ரெடியா இருக்காருன்றத வசனத்துல பாக்குறோம். சங்கீதம் 103:12 வசனத்தை வாசிக்கலாம். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். ஆமென். ரொம்ப சந்தோஷமான வசனம் உள்ளது. நல்ல வேளை மேற்கும் கிழக்கும் எவ்வளவு தூரமா இருக்கு. நம்ம பண்ற பாவத்துக்குலாம் அது பக்கத்துல இருந்த இடத்துக்காருது. இன்னைக்கு அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கி, இன்னைக்கு மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா அவர் நம்முடைய பாவங்களை விட்டு விலக்கினார். இன்னைக்கு வந்து லிட்ரலா வந்து நான் சொல்ல ஒரு ஜஸ்ட் ஒரு மேற்கு கிழக்குன்னு சொல்றது. இங்க மேற்கு கிழக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு எண்ட்லெஸ் தான். அதுக்கு இதான் அப்படி எண்டுன்னு நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு போயிட்டே கூட இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு அதையும் விட மிகப்பெரிய ஒரு இருதயத்தை கொண்டதுதான் ஏசப்பா. மிகப்பெரிய இரக்கத்தை அந்த இருதயத்துல வச்சு இன்னைக்கு அவர் அதன் மூலமாக நம்மளை பார்த்து நமக்கு இரக்கம் காட்டக்கூடிய தகப்பனா இருக்காரு. ஒரு இன்ஃபினிட்டி லூப்ல போகும் நம்ம சொல்ல போனோம். இன்னைக்கு தாவீது ராஜா தன் பாவங்களை செய்து அதிலிருந்து வெளியே வந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் தன் இரக்கத்தை காட்டி அவர் திருப்பி அணைத்து கொண்டார் அப்படின்றது நம்ம பாக்குறோம் வசனத்துல. சரி, அடுத்தது வழி தவறி சென்றவர்களையும் தேவன் தேடி வரும் தேவன் இந்த இடத்துல. அப்ப நம்ம எப்படி அப்படின்னா, இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள்ல பாவங்களை பண்றோம். சில நேரத்தில் வழி தவறி போயிடுறோம். நம்ம திருப்பி கூட்டு வர்றதுக்கு சில பேர் இருக்க மாட்டாங்க. வழி போயிட்டியா, பேக் ஸ்லைட் ஆயிட்டியா, அவ்வளவுதான் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனா அவங்க மனுஷன் விட்டாலும் இன்னைக்கு கத்தரை அவங்க விடுறது இல்லை. திருப்பி அவர் வேணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா திருப்பி யாரையாவது அனுப்பிச்சு அவர் போய் கூட்டு வந்து நான் நாட்டிற்குள்ள சேர்த்துக் கொள்ளக்கூடிய தகப்பனாங்க. இன்னைக்கு அதுவும் தான் அவருடைய இரக்கமுள்ள இருதயத்தை காட்டுது. வழி தவறி சென்றவர்களை தேடும் தேவன். ஓகே, எரேமியா 31:3 3வது வசனத்தை வாசிக்கலாம். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனை ஆனார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். ஆமென். ஆமென். இப்ப பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனமானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், அதனால் காருண்யத்தால் என்னை இழுத்துக் கொள்கிறேன். அப்ப அருமையான ஒரு விஷயம் என்னன்னா, தன்னுடைய முழுமையான அந்த அன்பை காட்டி அவர் அன்புக்கு தடையே கிடையாது, நித்திய நிற்காது. நீ எங்க போனாலும் தன் அன்பின் மூலமா இழுத்துக் கொள்கிறேன்றதை நான் செஞ்சு பார்ப்போம். இன்னைக்கும் நம்ம ஒருவேளை ஒரு இடத்துல தவறி போய்க்கோம், ரொம்ப போயிட்டேன், நான் ரொம்ப ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டேன், பைபிள் வாசிப்பு இல்ல, ஒரு ஜெபம் இல்ல, என் வார்த்தை நான் சந்தோஷமா இருக்கும்போது சரி, சோகமா இருக்கும் சரி, என் வாயிலிருந்து ஒரு பாட்டு வரதில்லை கத்தரை போடுது, அவரை போற்றி நான் யாருக்கும் இறந்து காட்டுறது இல்லை, தனியா வாழ்றேன், ஏதோ வாழ்றேன், எல்லாத்தையும் கோவப்படுறேன், நீங்க நேசிக்க ஆளே இல்லை, நான் என்ன எப்படியோ போயிட்டேன், நீங்க எப்படி வர்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு இருக்கிற சுச்சுவேஷன்ல கூட கத்தருடைய அன்பு விடாது சிஸ்டர்ஸ். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அவ்வளவு நாங்க போயிட்டேங்க, விடவே மாட்டாரு. நம்மளை அழைத்து சேர்க்கக்கூடிய தகப்பனா இருக்காரு. எங்கேயோ இருந்து யாராவது நம்மளை அனுப்பி மனம் திரும்புன்னு சொல்லக்கூடிய பாரு, திரும்பல இன்னொரு ஆணை அனுப்புவார், இன்னொரு ஆணை அனுப்புவார், இன்னொரு ஆணை அனுப்புவார், இப்படியே நடந்துகிட்டே இருக்கு. எத்தனையோ பேர் நம்ம பார்த்துக்கோ, நம்ம வாழ்க்கையை அப்படியே நடந்துருப்பாங்க இருக்கு, நம்மளும் அடுத்தவங்க சொல்றது. அப்படி அன்புள்ள தகப்பனா இருக்கிறார். ஆனா அவர் இன்னும் செய்யப்பட ரெடியா தான் இருக்கிறார். ஆனா இப்ப காலம் கம்மியா இருக்காரு. ஒரே விஷயம் தான், இன்னைக்கு அவரோட வருகை சீக்கிரமா இருக்கு. அந்த நேரத்துல தயவு செய்து ரொம்ப டைம் எடுத்துக்கூடாது. உடனடியாக ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி வந்து நிக்கிற ரெடியா இருக்கும். வாசிக்கலாம். ஓசியா 11:8 வசனம். எப்பிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன்? உன்னை எப்படி செபோயிமை போல் வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. ஆமென். கவனிச்சோம் அப்படின்னா, அந்த சாசங்களை படைச்ச தேவன் மிகவும் பெரிய ஒரு தேவன். எத்தனையோ பிளானட்ஸையும் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைச்சிட்டு பூமி அப்படின்னு ஒரு விஷயத்த படைச்சு, அதுல ஒரு மனுஷனை படைச்சு, குட்டியோண்ட அப்புளுக்கோண்டா இருக்க ஒரு மனுஷனை படைச்சு, அது தன்னோட சாயல்ல படைச்சிட்டு அவர் வந்து எங்கேயோ உட்காந்து எப்படி ஒரு உறவு கொண்டாடுறான்னு கவனிச்சுங்களா? அவர் அங்க அப்படியே ஏங்குறாரு அந்த இடத்துல. அவரு எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலை நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் ஏங்கி ஏங்கி அழுது அந்த அன்பை காட்டி இப்படி நேசிட்டு, யாரா நேசிங்கப்பா, நீங்க எவ்வளவு நேசிக்கிறேன் நான் உன்னை மகனை உன்னை நேசிக்கிறேன் நானு அப்படின்னு சொல்லி அவர் அவ்வளவு அன்பை காட்டக்கூடிய தகவலா இருக்கும். அவர் மனசுந்தார், அவருக்கு பிரியமான தனக்கு பிடிச்ச மாதிரி அவர் படைச்சிட்டு அவர் போயிட்டே இருக்கலாமே. ஆனே இறங்கி வந்து
அற்ப உலகத்துல மண்ணா இருக்க மனுஷன்கிட்ட அறம் வாங்கி, மனுஷன்கிட்ட நிர்வாணமா முன்னாடி தொங்கி குத்து வாங்கி ரத்தம் சிந்தி அவசியமில்லாத ஒரு விஷயம்ல. அப்படி ஒரு அன்புள்ள தகப்பன், நம்ம அன்புள்ள தேவனா இருக்கும் இந்த இடத்துல. இன்னைக்கு அவர் உங்களையும் என்னையும் தேடி வர்றாரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். விட மாட்டாரு. எப்ராஹிமை நான் உன்னை விட்டு எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலை நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்னு கேட்கக்கூடிய தகப்பன் அவர். உங்களையும் என்னையும் கைவிடாதபடி காத்துக்கொள்ள ரெடியா இருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அறிந்து கொள்ளுங்க உண்மையான அன்பை, புரிஞ்சுக்கணும் உண்மையான அன்பை. இந்த அன்பு உலகம் மாயமானவங்களுக்கும் நிறைய இடத்துல அன்பு காட்டுவாங்க, பொய்யான அன்பு. ஆனா எங்க ஒன்னாலும் எப்படி வந்தாலும் ஏசப்பட்டதை நம்ம வரணும். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆமென். ஆமென். இன்னைக்கு நாம இழந்து போன அந்த ரட்சிப்பை கொடுக்கறதுக்காக தான் இன்னைக்கு மனுஷகுமாரன் வந்திருக்காரு. பாவத்தின் கட்டுகளை கட்டி நம்ம என்ன பண்றோம், அதற்கு முன்பாக விரோதமா சத்துருக்களா இருந்த நம்ம ஏசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் ஏசு கிறிஸ்துவ மனுஷனாக வந்து தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு அருமையான கனெக்ட் பண்ணி வைக்கிறது தெரியுமா. அந்த இடத்துல ஏசு கிறிஸ்துவோட வரல. வாசிப்போம் அடுத்தது. தோல்வியுற்றவர்களை தாங்கும் தேவனுடைய இரக்கம். அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைய சோர்ந்து போயிட்டோம் அப்படின்றத விட இப்ப தோல்வி அடைஞ்சிட்டோம் நிறைய இடங்கள்ல. நிறைய இடத்துல எனக்கு தோல்விதான், எனக்கு ஒண்ணுமே இல்லை வாழ்க்கையில அப்படின்னு சொல்றேன். அந்த நேரத்திலையும் அது படிப்பா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், எந்த விஷயமா இருக்கலாம், ஆவிக்குரிய விஷயமா இருக்கலாம், எல்லா விஷயத்திலையும் தோல்வியுற்றவர்களை தாங்கும் தேவனுடைய இரக்கம் அப்படின்னு சொல்லி சங்கீதம் 37:24 வாசிக்கலாம். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். ஆமென். எத்தனை தடவை நீங்க விடுங்க, உனக்கு காத்து 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 திருப்பி உன் பின்னாடி இருந்து தாங்கி தூக்கி விடக்கூடிய தகவலை யோசிப்பா. சந்தோஷமா இருக்கலாம் சிஸ்டர்ஸ். கர்த்தர் நடத்துவார். இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு முன்பாக எவ்வளவு போராட்டம், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வேதனை, வலி, துக்கம், அவமானம், ஒவ்வொரு விஷயம், வியாதி எதுவா இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட இருக்கிறார். நாம விடுவது இல்லை. அவர் சித்தம் இல்லாம இன்னைக்கு நீங்க இந்த உடம்புல இருந்து உயிர் எடுத்துட முடியாது யாரும். அவர் சித்தம் இல்லாம இந்த உடம்புல அந்த உயிர் போகாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உயிர் போச்சுன்னா இந்த உயிர் கத்திட்ட மட்டும்தான் போகும். கண்ணை மூடி திறக்கும் போது அடுத்த செகண்ட் நம்ம கண்ணை திறக்கும் போது ஏசப்படாதான் இருக்கும். இன்னைக்கு அப்படி ஒரு விசுவாசத்தோட இன்னைக்கு நம்ம வாழ கத்துக்கலாம். ஆனா வருகை சீக்கிரமாக இருக்கு. இன்னைக்கு தவறான பாதைகளை போகாதபடி, உலகம் காட்டும் விஷயங்களை நோக்கி செல்லாதபடி நம்ம மனம் மாறி கர்த்தருடைய இரக்கம் எவ்வளவு பெருசு தெரிஞ்சுக்கொண்டு இன்னைக்கு அவர் பின்னாடி செல்றது நம்ம ரெடியா இருக்கலாம். உங்களை தாங்கக்கூடிய கர்த்தரா இருக்காரு. விழுந்தாலும் உங்க பின்னாடி இருந்து திருப்பி தூக்கி விட்டு, மகனை நீ இப்ப நடந்து போ, மகளை நீ அங்க போ, நான் கூட வரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பாங்க. உங்களை வெறுங்கையோட அனுப்பி உங்களை வெட்கப்பட்டு தலைகுனியை விடக்கூடிய ஒரு தகப்பன் கிடையாது. உங்களோட தலை நின்றக்கூடிய தகப்பனா இருக்கு. மீகா 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஆமென். இதுதான் ஒவ்வொரு நாள் சொல்லணும். ஒவ்வொரு போராட்டத்திலையும் ஒவ்வொரு கஷ்டத்திலையும் இன்னைக்கு இதை சொல்லுங்க. என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளில் உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். எந்த மனுஷன் இந்த வெளிச்சத்தை கொடுக்க முடியாது. ஃபாதர் ஆஃப் த மார்வலஸ் லைட்ஸ் அப்படின்னு சொல்ற இயேசு கிறிஸ்து மட்டும்தான் வெளிச்சமானவர். அவர் மட்டும்தான் அந்த ஒளியை கொடுக்க முடியும் நம்மளோட வாழ்க்கையில. அந்த ஒளி மங்காது, அந்த ஒளி அணையாது, அந்த ஒளி இன்னும் ஒளியை ஒதுக்கப்படும். உங்களோட வாழ்க்கையை ஒளி ஏற்றக்கூடிய விஷயமா இருக்கும். நீதிமொழி 24ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசி. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். ஆமென். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் மேல் விசுவாசம் வச்சு வசனத்துக்கு கீழ்ப்படி நடக்கிற ஒவ்வொருத்தரும் நீதிமான் தான். ஆவியின் பணியை செய்யறவங்க ஒவ்வொருத்தவங்களும் நீதிமான் தான். இன்னைக்கு நீங்க நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். ஆனா துன்மார்க்கரோ திகிலே இடருண்டு கிடப்பார்கள் சொல்லி வசனம் இருக்கு. இன்னைக்கு துன்மார்க்கரா இல்லாதபடிக்கு அப்படி வெளிச்சத்துல வரலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். குடும்பத்துல பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம விரோதமா யாராவது பேசினவங்க இருக்கலாம். அவங்களை கூட நம்ம தெரிஞ்சும் அவங்களுக்கு விரோதமா செய்யறது வேற, அவங்களை மன்னிக்க ரெடியா இருக்கலாம். கூட வேலை பாக்குறவங்க விரோதமா சரி பண்றாங்க, அவங்க மன்னிக்க ரெடியா இருக்கலாம். அவங்களோட போய் சண்டை போடுறதும் அவங்களுக்கு விரோதமா பேசுறதுக்கு பதிலா அவர் நம்ம ஜெபத்துல வைக்கலாம். ஆண்டவரே இந்த மாதிரி இருக்கு, நான் வேதனைப்படுறேன், கஷ்டப்படுறேன் ஆண்டவரே, எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, என் பக்கத்துக்காரங்க இந்த மாதிரி பிரச்சனை பண்றாங்க, என் குடும்பத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட முன்பா வைக்கும்போது அந்த நேரத்துல கர்த்தரும் கண்ணீரத்துக்கு ரெடியா இருக்காரு சிஸ்டர்ஸ். உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க ரெடியா இருக்காரு. மனுஷன்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஆனா கர்த்தர்கிட்ட சொல்லும் போது கர்த்தர் உங்களுக்கு சும்மா விட மாட்டாருங்க. ஒவ்வொரு வார்த்தையிலும் கேட்டு ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் வந்து கரெக்டா அந்த நேரத்துல பதில் கொடுக்கறதுக்கும் உதவி செய்யறதுக்கும் இரக்கமுள்ள அப்பாவா இருக்க ஆரம்பத்தை காமிக்கிறாரு.
சரி, இது மட்டும் தான் பிரதர் அப்படின்னு கேட்டா இன்னும் இருக்கு. நம்மை பாதுகாக்கும் தேவனுடைய இரக்கம். அப்ப தேவனுடைய இரக்கம் எப்படி நம்மளை பாதுகாக்குதுன்னு பாருங்க. நம்ம நிறைய நேரங்கள் தெரியாது சிஸ்டர்ஸ். நல்லா போயிட்டு வரோம், நல்லா வரோம், வீட்டுக்கு காலைல எந்திரிக்கிறோம், நல்லா போறோம், வெளியே போறோம், வேலைக்கு போறோம், வரோம், திருப்பி தூங்குறோம், அடுத்த நாள் கிளம்புறோம், இதே பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதுல ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சு, போக்கு வரத்துல இருந்து ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அவ்வளவுதான். அதெல்லாம் நம்மளுக்கு நடக்காதபடி கர்த்தர் நம்மளை காத்து பாதுகாத்து ஒவ்வொரு இடத்திலும் நம்மளோட கால் இடராதபடி பாதுகாத்துட்டு கொண்டிருக்கோம். அதுதான் நம்ம நன்றியா இருக்கணும்ல. இன்னைக்கு அவரோட இரக்கம் இல்லை அப்படின்னா என்னென்னமோ ஆயிருக்கு நமக்கு. நேற்று கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தோம்னா வெனின்சுலா நாட்டுல அடுத்தடுத்து நிலநடுக்கம் வந்து கிட்டத்தட்ட 40,000 பேரை காணுமா. எத்தனையோ பில்டிங்ஸ் உள்ள விழுந்து இன்னும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் எத்தனை நாள் எடுக்க போறாங்க தெரியாது. ரொம்ப வளமுள்ள நாடுன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் கொஞ்சம் பின்தங்கிய நாடு தான் இந்தியாவோட. அந்த நாட்டுல கதறாங்க, ஒவ்வொரு அம்மாக்களும் பிள்ளைகளை காணும், ஐயோ பிள்ளைகள் அப்பா அம்மா காணும் கதறாங்க. இந்த கர்த்தர் நம்ம நன்மை வச்சிருக்கிறாரு, பாதுகாத்து கொண்டு இருக்கிறாரு. அந்த நியூஸை பார்க்கவே பயமா இருக்கும், கேட்கவே பயமா இருக்கும். 40,000 பேரை காணும் அப்படின்னா இது வரைக்கும் கண்டுபிடிச்ச வரைக்கும் 250 பேரை கண்டுபிடிச்சிட்டு போயிருக்காங்க. 40,000 பேர் எங்க இருக்காங்க, 250 பேர் எங்க இருக்காங்க. வாசிப்போம். யாத்ரா 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். ஆமென். ஆமென். இன்னைக்கு உங்களோட ஒவ்வொரு போராட்டத்திலையும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். நீங்க சும்மா இருப்பீங்க. நீங்க எந்த இடத்துல யுத்தம் பண்ண தேவையில்லை. உங்களோட யுத்தம் ஜெபத்துல இருக்கட்டும். ஆண்டவருக்கு முன்பாக நீங்க மன்னிப்பு கேட்கிற விஷயமா இருக்கட்டும், கர்த்தருக்கு முன்பாக வசனத்தை கீழ்ப்படுகிற விஷயமா இருக்கட்டும், கர்த்தருக்கு முன்பாக ஆவியின் கனியை வளர்க்கிற விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளோட விஷயத்துல இருக்கட்டும். ஆனா இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் கர்த்தர். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் சொன்னது போல இன்னைக்கு கர்த்தர் உங்களை பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறார். brothers and sisters. சங்கீதம் 105ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். ஆமென். ஆமென். யார் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால இன்னைக்கு நீங்கள் நாம அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. அவருடைய பிள்ளைகளா இருக்கும். என்னைக்கு அவரை விசுவாசிக்கிறீங்களோ அன்னைக்கே நீங்க அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டீங்க. நான் அபிஷேகம் பண்ணினவர்கள் நீங்கள் தொடாமலும், அவனை யாராவது தொட்டீங்க அப்படின்ற மாதிரிதான் ஆண்டவர் சொல்றாரு. என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு நீங்க தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். ரொம்ப கிளியரா ஆண்டவர் மெசேஜ் கொடுக்குறாரு. நீ தொட்டு பார்ப்பா அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு யாரு சொல்ற அதிகாரம் உள்ளவர்? உலகத்தை அண்ட சராசங்களை படைச்ச தேவாதி தேவன் சொல்லுகிறார். இந்த இடத்துல தன்னுடைய பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கிறார் பாருங்க. சகரியா 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். ஆமென். ஆமென். உன்னை தொடுகிற என் கண்மனை தொடுகிறான்னு சொன்னது போல நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நம்ம காமிச்சோம் அப்படின்னா தானியல் தூக்கி சிங்க குகையில போட்டுடுறாங்க. சிங்க குகைன்னு சாதாரண ஒரு விஷயமா அப்படி இருக்கும். சிங்கங்கள் பசியோட இருக்க சிங்கம் அது ஒரு டச் கூட பண்ணல. தானியல் பயந்துருக்கலாம். விசுவாசத்தோட பலன் கிடைச்சிருக்கும். ஆண்டவரோட விசுவாசத்துல இத்தனை விஷயம் நடந்தாலும் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு கீழ் கூட ஆகாதபடி ஆண்டவர் காத்திருக்கிறார். வாயை கட்டி போட்டார். நம்ம வாசிக்கிறோம். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் எதிராக செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். சிஸ்டர்ஸ், நம்ம யாரும் டச் பண்ண முடியாது. சத்துருவை டச் பண்ண முடியாதபடி நம்ம பண்ற பாவத்துல நம்ம பண்ற விஷயங்கள்னால நம்ம சிக்குண்டு நம்ம இழுத்துக் கொள்கிறோம் பிரச்சனை. சோ அதுல நம்ம கவனமா இருந்து அது மனம் திரும்பி வரைக்கும் ரெடியா இருக்கணும். சரி, அடுத்தது மனம் திரும்ப காத்திருக்கும் தேவனுடைய இரக்கம். அப்ப தேவனுடைய இருதயத்துல இருக்க அந்த இரக்கம் என்ன பண்ணுன்னா நம்ம மனம் திரும்பணும்னு சொல்லி காத்து கொண்டு இருக்குமா. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஆமா, இன்றைக்கு வரைக்கும் அவனோட வருகை தாமதமாகுது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது எல்லாமே ஒரு நன்மைக்கு தான். ஏன்னா இந்த அழகான வசனம் சொல்றது போல நீங்கள் நானும் முழுமையாக கத்திற்குள்ள எவ்வளவு தூரம் தெரிந்திருக்கிறோம் அப்படின்றத நினைச்சுட்டாங்க. இன்னும் நிறைய மக்கள் என்னோட சகோதர சகோதரிக்குள்ள பிரச்சனைகள் இருக்கு, குடும்பங்கள பிரச்சனைகள் இருக்கு, மனம் திரும்ப லேட் ஆகி கொண்டு இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தரும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்தினால இன்னைக்கு நம்ம வீட்டுல 2 பிள்ளைகள் இருந்தாலும் சரி, 3 பிள்ளைகள் இருந்தாலும் சரி,
எல்லாரையும் பத்திரமா பாதுகாக்கிறது அந்த குடும்பத்துல இருக்க அப்பா அம்மாவோட ஒரு விஷயமா இருக்கு. உலகத்துல இருக்க அப்பா அம்மாக்கே இவ்வளவு பெரிய விஷயம்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு எவ்வளவு ஒரு ஒரு அன்பும் ஒரு பொறுமையும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கும். இன்னைக்கு அவர் தாமதிக்கிறார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்க நானும் திரும்பி உள்ள கத்தற்குள்ள வரணும் அப்படின்றதுனாலதான் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மை நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறார். அவர் நம்ம மேல் பொறுமை உள்ளவரா இருக்கிறார். இன்னைக்கு ஒரு ஊருக்கு ஒரு பஸ் கிளம்புது அப்படின்னா அவன் சொன்ன டைம் கூட 10 நிமிஷம் வெயிட் பண்ணா, ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணுவான். அதுக்கும் வெயிட் பண்ண மாட்டான், கிளம்பி போயிட்டே இருப்பான். கத்தரோட வருஷம் எப்படி இருக்கு தெரியுமா? நமக்காக பொறுமை வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் தாமதிக்கல, நம்ம தாமதிச்சு கொண்டிருக்கோம். தப்பா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அவர் தாமதமானால், அவர் வருகை தாமதமானால் அப்படின்னு சொல்றது தப்பான வார்த்தை தான். நம்ம தாமதிச்சு கொண்டிருக்கோம் அவர்கிட்ட வர்றதுக்கு. அவர் ரெடியா தான் இருக்கிறார். சங்கீதம் 103:8. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஆமென். ஏன்பது இவ்வளவு பொறுமையா இருக்காரு, என்ன இவ்வளவு அன்பா இருக்கிறாரு, இவ்வளவு தாங்கிட்டு இருக்காரு, நான் என்ன இவ்வளவு விஷயம் பண்ணிட்டு இருக்கேனே, இவர் ஏன் இவ்வளவு பொறுமையா இருந்து நான் வேணும்னு ஒட்ட காலில் நிக்கிறாரு அப்படின்னா இதான் காரணம். கர்த்தர் உருக்கம் உள்ளவர், இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அதனாலதான் சிஸ்டர்ஸ், நீங்க தான் வேணும் கர்த்தருக்கு. அவரோட மகன் நீங்க, அவரோட மகன் நீங்க, உங்களை விடவே மாட்டாங்க. அதனாலதான் எப்படி என்ன பண்ணாலும் பொறுமையா நீங்க நேசிச்சுட்டாவது வா, நான் சொன்னபடி கேளு அப்படின்னு சொல்லி காலை திருகிற மாதிரி திருகியா நம்ம கூட்டு வந்துருவாரு. நேசிக்கக்கூடிய அப்பாவா இருக்காரு. காரணம் கர்த்தருடைய இருதயத்துல எப்படி இருக்கு? கர்த்தர் ஊர்க்கவும் இறக்கவும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள ஒரு இருதயம் உடையவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனாலதான் நான் விடாதபடி துரத்தி மகனை வந்துரு, வாழே வா வா வான்னு கூப்பிட்டு இருக்காரு. இன்னைக்கு போய் சத்தியம் சொல்ற எத்தனையோ பேர் நம்ம போறோமே, எப்படி போறோம்? உங்க மனசுல ஆண்டவர் ஏறி ஒரு விஷயத்தையும் செட் பண்ணி அழகா இங்க போ, என் மகன்கிட்ட போய் பேசு, என் மகன்கிட்ட போய் பேசு அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. அடுத்தது God heals broken hearts. அதாவது நொறுங்குண்ட இருதயத்தை ஆண்டவர் சுகப்படுத்தக்கூடிய தகப்பனா இருக்கிறாராம். இன்னைக்கு நொறுங்குண்ட இதயம், வேதனைக்குள்ள உள்ள இருதயமா இருக்குதா? இந்த கர்த்தர் அவர் இருதயத்தின் இரக்கத்தின் மூலமாக அதை சுகப்படுத்தக்கூடிய தகப்பனா இருக்கிறார். வாசிப்போம் சங்கீதம் 147:3. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். ஆமென். எல்லாரும் இருதயம் நொறுங்குண்டவரை குணமாக்குறாருன்னா உலகத்திலே ஏசப்பா மட்டும்தான் அதை செய்ய முடியும். இன்னைக்கு டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, சைக்காட்ரிஸ்ட் பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்றாங்க, மனம் நோயாளிகளுக்காக அவங்க ட்ரீட் பண்றாங்க. அவங்க ட்ரீட் பண்றதெல்லாம் மோஸ்ட்லி அவங்களோட மருந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த மனநோயாளிகளுக்கு தூக்க மாத்திரை கொடுத்து அவங்க அப்படியே சாந்தப்படுத்தி தூங்க வைக்கிறதா இருக்கும். அதை சுகப்படுத்தலாம் முடியாது. ஏதோ 4 ஆக்டிவிட்டி ஏதாவது சொல்லி ஒரு யோகா பண்ணுங்க, காலையில வாக்கிங் போங்க, அதை செய்யுங்கன்னு சொல்லி அதை கொஞ்சம் கம்மி பண்ணாத செய்வாங்க தவிர அவங்களால முழுமையாக குணப்படுத்த முடியாது. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் முழுமையாக, ஏன்னா அவருடைய ஆவி நமக்குள்ள இருக்கு, அவரோட சரீரம் நமக்குள்ள இருக்கு. இன்னைக்கு அவர் சாயல் நம்ம படிச்சிருக்காரு. முழுமையாக அறிந்த ஒருத்தர் இயேசு கிறிஸ்து. அவர் மட்டும்தான் நம்ம இருதயத்தில் இருக்க பிரச்சனையும், இருதயத்தில் இருக்க வேதனையும், இருதயத்தில் இருக்க கண்ணீரையும், இருதயத்தில் இருக்க அழுக்கையும் எல்லாத்தையும் சுத்தமாக்கி சுகப்படுத்தி குணமாக்கக்கூடிய வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். மட்டும் இல்லாமல் எப்பேற்பட்ட காயம் இருந்தாலும், இருதயத்துல காயங்கள் இருந்தாலும் அதை கட்டக்கூடிய தகப்பனா இருக்கிறார் அப்படின்றத பார்க்கணும் சிஸ்டர்ஸ். லார்ட். அதே மாதிரி சங்கீதம் 34:18. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சபையுமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். ஆமென். அப்ப இன்னைக்கு நம்ம வேதனை கஷ்டத்துல இருக்கோம் அப்படின்னா அவர் தள்ளி போறது இல்லை. இன்னைக்கு சில பேர் ரொம்ப வேதனை கஷ்டத்துல இருக்குன்னா அவங்கள போய் பாக்குறத விட சந்தோஷமா ஜாலியா ஆட்டம் போட்டு பார்ட்டி பண்றவங்களோட தான் போய் விரும்புறாங்க அந்த உலகத்துல மனுஷர்கள். ஆனா கர்த்தர் யார் வேதனையில இருக்கா, யாரு கஷ்டத்துல இருக்கா, யாரு மன போராட்டத்துல இருக்கா, யாரு ஆங்ஸைட்டில ஒரு டிப்ரெஷன்ல இருக்கா, அந்த மாதிரி மக்களோட மனுஷங்களோட பேசி தான் மகனாக அவர் பேசி என்ன பண்றாரு, இன்னைக்கு அவருக்குள்ள இழுத்துக் கொள்கிறார் அப்படின்றத பாக்குறோம் சிஸ்டர்ஸ். அப்ப அவர் இருதயத்துல இவ்வளவு இறக்கம் இருக்கு. இன்னைக்கு ஒருவேளை நமக்குள்ள இப்படி ஒரு போராட்டம் இருக்குல்ல, கர்த்தரா இயேசு கிறிஸ்து கூப்பிடும் பொழுது அவர் உடனே இறக்கம் காட்டி நமக்கு உதவி செய்ய ரெடியா இருக்காரு சிஸ்டர்ஸ். இன்னைக்கு கூப்பிட்டா 4 நாள் கழிச்சு வரக்கூடிய தகப்பன் கிடையாது. இன்னைக்கு கூப்பிட்டா உடனே இப்பவே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தகப்பனா இருக்காரு சிஸ்டர்ஸ். ஏசாயா 61ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார்,
சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டு அவிழ்த்தலையும் கூறவும். ஆமென். அப்ப இந்த சுகம் கொடுக்கிறது இது எல்லாமே ஆண்டவரோட இருதயத்திற்கு ஒரு பார்ட்டு. அவருடைய இரக்கத்தின் மூலமாக ஒருத்தர் சுகப்படுத்தார். இப்ப கவனிச்சோம்னா கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை செய்யவும், நொறுங்குண்டவர்களுக்கு கட்டுதலையும், சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் போல இன்னைக்கு யார் யார் பிரச்சனைகள் இருதயத்துல இருக்கு, அவங்க மனம் நொந்து போய் கிடக்குறாங்க, போராட்டத்துல இருக்காங்க, கண்ணீர்ல இருக்காங்க, எதிரில இருக்காங்க, அவங்களோட இருதயத்தை சுகமளிக்கிறதுக்காக ஆண்டவர் நமக்கு அவருடைய இரக்கத்தின் மூலமாக அவர் இருதயத்தை காட்டுகிறார் என்று பார்க்கிறோம். சிஸ்டர்ஸ், இப்பேற்பட்ட அப்பா உங்களையும் என்னையும் எந்த லெவல்லனாலும் போய் நம்மளை பேட்ச் பண்ணி நம்மளை கம்ஃபர்ட் பண்ணி பேம்பர் பண்ணி கூட்டு வரக்கூடிய தகப்பன் தான் இன்னைக்கு நமக்கு ஏசப்பா இருக்காரு. சிஸ்டர்ஸ், எவ்வளவு இந்த மாதிரி கடவுளை யாரும் கிடைக்க மாட்டாங்க. ஒருத்தர் மட்டும்தான் உலகத்திலேயே அந்த சராசரின்னு அவர் பேர் இயேசு கிறிஸ்து. நீங்க போய் எங்க போய் நின்னாலும், எந்த கல்லுக்கு போய் முன்னாடி நின்னாலும், எந்த விதமான சிலைக்கு போய் மாலையை போட்டு பத்தியை கொடுத்து வச்சு நின்னாலும் இன்னைக்கு யாரும் இறங்கி வராது. உயிருள்ள தேவன் மட்டும்தான் இதை செய்ய முடியும். ஹெவன் அப்படின்னு சொல்ற அந்த பரலோகத்துல இருக்க சிங்காசனத்தை தூக்கி வீசிட்டு மனுஷனுக்காக நிர்வாண வசதிகளை தூங்கின தேவன் எந்த கடவுளால் செய்ய முடியும்? சிஸ்டர்ஸ், அதை மட்டும் அவர் செய்யல. உங்களையும் என்னையும் விடுதலை பண்ணிட்டு அப்பாவா நான் இருக்கேன்ப்பான்னு ஆசைப்படுறாரு. ராஜாவை உட்கார்றதுக்கு அவர் விருப்பத்தை விட அப்பாவா இருக்க ரொம்ப விருப்பப்படுறாரு. இந்த இடத்துல நான் பார்க்கணும். ராஜாவை அமர்கிறாரு எப்ப தெரியுமா? உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டு அவர் ராஜாவை அமர ரெடியா இருக்காரு. சிஸ்டர்ஸ், தேவனுடைய இரக்கத்தை பூர்ணமாக வெளிப்படுத்திய இயேசு. அப்ப தேவனுடைய இரக்கத்தை இயேசு ஏன் பூர்ணமா வெளிப்படுத்துறாரு அப்படின்றதுக்கு ஒரு அழகான லிங்க் என்ன அப்படின்னா, தேவன் காட் இஸ் இன் ஸ்பிரிட்னு சொன்னது போல ஆவியா இருக்க தேவன் மனுஷனுக்கும் ஆவிக்கும் ஒரு கனெக்ட் இல்லாத நேரத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு அழகான ஒரு பிரிட்ஜ் மாதிரி கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயமாக தேவன் இயேசு கிறிஸ்துவ மனுஷனா மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஒரு லிங்க் கனெக்ட் பண்றாரு. அதுதான் தேவனுடைய இரக்கத்தை பூர்ணமாக வெளிப்படுத்தி இயேசுன்னு சொன்னது போல இன்னைக்கு அவர் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இன்னைக்கு தேவனுடைய இரக்கத்தை நம்ம பூர்ணமாக பெற்றுக்கொள்றதுக்கு உதவி செய்கிறார் அப்படின்ற பார்க்கணும். மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் 36ஆவது வசனத்தை வாசிக்கலாம். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிறைப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. ஆமென். அப்ப என்னடா அது கூட்டமா மக்கள் இருக்காங்க, ஒரு மெய்ப்பன் இல்லையே, தவறான போதனைகள் இருக்கு, தேவையில்லாத விஷயங்கள் பண்றாங்க, அழிகை பண்றாங்க, காணிக்கை பண்றாங்க, இதெல்லாமா எனக்கு முக்கியம், இதை விட எவ்வளவு முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொல்லி அன்னைக்கு அவர் பார்த்து மனம் உருகிறார். அவர் பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணினார் அப்படின்னு சொன்னது போல இன்னைக்கு அவர் பார்த்து மனதுருகி, அப்ப நம்ம மேல் மனதுருகி தேவனுடைய இரக்கத்தை பூர்ணமாக வெளிப்படுத்தி இயேசுன்னு சொன்னது போல இன்னைக்கு அவர் அதை கர்த்தராக தேவனுடைய இருதயத்தை இயேசு கிறிஸ்துவாக பூர்ணமாக வெளிப்படுத்தின இந்த இடத்துல பார்ப்போம். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல 15ஆவது வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆமென். ஆமென். பிரதான ஆசாரியராக நமக்காக நின்று ஒவ்வொரு விஷயத்தையும் தேவனுக்கு முன்பாக கூறி நமக்காக ஒரு இன்டர்மீடியட்டா, ஒரு மீடியேட்டரா இருக்கிற மாதிரி இயேசு கிறிஸ்துவை காமிக்கிறோம். இன்னைக்கு அவர் நம்ம ஒவ்வொரு விஷயத்திலும் மனுஷன் அவனோட ஸ்ட்ரகிள்ஸ் என்ன, நம்மளோட போராட்டங்கள் என்ன, பாவங்கள் என்ன, ஒவ்வொரு விஷயத்தையும் அறிந்து, வேதனைகள் பலவீனங்கள் என்னன்னு அறிந்துக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவ இவர் எப்படி அப்படின்னு கவனிச்சோம்னா தேவனுடைய இரக்கத்தை பூர்ணமாக வெளிப்படுத்துகிறார் அப்படின்றது நம்ம பார்க்கணும். சரி, அடுத்தது தேவனுடைய மகா இரக்கம் நம்மை என்றென்றும் அவருடைய பிள்ளைகளாக்குகிறது. அப்ப இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த தேவனுடைய இருதயத்தில் உள்ள இரக்கங்கள் எவ்வளவு பெரிய விஷயங்களை கொண்டு வருது, என்னென்ன காரியங்கள்லாம் பண்ணது, எப்பேற்பட்டவர் அப்படின்றத நம்ம அறிந்த விஷயத்துல இப்ப பேசுற விஷயம் என்ன அப்படின்னா, தேவனுடைய மகா இரக்கம் நம்மை என்றென்றைக்கும் அவருடைய பிள்ளைகளாக்கியது. அவருடைய இரக்கத்தின் மூலமாக நம்ம என்னைக்கும்
நம்ம வந்து அவரோட பிள்ளைகளா இருக்கிறோம் அப்படின்றதுக்கு ஆண்டவர் சாட்சியாக வசனங்கள் வச்சிருக்காரு. வாசிப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிப்போம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. ஆமென். ஆமென். நம்ம பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவான மனுஷனாக வரது அந்த அன்பு அழகா இங்க காட்டுறாங்கல்ல. இன்னைக்கு அவர் மூலமாக இயேசு கிறிஸ்து மூலமாக ரட்சிப்பு கிடைச்சிருக்கு. இது அவர் தேவனுடைய அன்பு. சத்துருக்களா இருக்கும் பொழுதே நம்ம நேசிச்சு நமக்காக வந்து மரித்தார். இன்னைக்கு நமக்காக உயிர்த்தெழுந்து உங்களையும் என்னையும் நேசிச்சு அப்பாவாக அமர்ந்திருக்கிறார். சிஸ்டர்ஸ், அவர் வருகை சீக்கிரமா இருக்கு, மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்றாரு. இன்னைக்கு மனம் திரும்ப ரெடியாக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 9, 8, 9, 10 வருஷமா மனம் திரும்புகள் சொல்லி ஒவ்வொரு பிரதர்ஸ் நம்ம எல்லாரும் ஒரு வசனங்கள்லயும் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். ரொம்ப காலம் ரொம்ப குறுகி இருக்கு இந்த நேரத்துல. இன்னைக்கு இதை கேட்டு நம்ம கத்திரிக்கு முன்பாக மனம் திரும்ப ரெடியாக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமென். ஆண்டவர் இங்க வந்து விட்னஸ் பண்றாரு. எப்படி விட்னஸ் பண்றாரு? பர்த் சர்டிபிகேட்ல இன்னைக்கு போட்டிருக்க மாதிரி குழந்தையோட பேர் என்ன, அந்த குழந்தையோட அப்பா யாரு, குழந்தையோட அம்மா யாரு, எந்த வாசத்துல பிறந்துச்சு, எந்த ஊர்ல பிறந்துச்சு, எந்த டைம்ல பிறந்துச்சுன்னு சொல்லி பர்த் சர்டிபிகேட்ல அடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி இன்னைக்கு நமக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் அழகாக இன்னைக்கு பிள்ளைகளாம இருக்கிறோம் அப்படின்னா இந்த வசனம் இருக்கு. அந்தபடி திரும்பவும் பயப்படுத்துவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவாசத்தின் ஆவியை பெற்றீர்கள் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு அப்பா பிதாவே நம்ம கூப்பிடுறதுக்குரிய அப்பா அப்படின்னு கூப்பிடுறதுக்குரிய அதிகாரத்தை கொடுத்திருக்காரு நமக்கு. இன்னைக்கு ஏசப்பா நீங்க அப்பான்னு தைரியமா கூப்பிடலாம். நீ கர்த்தரா இயேசு கிறிஸ்து நமக்கு அப்பாவா இருக்காரு. சிஸ்டர்ஸ், அவர் சொல்லியிருக்காரு வசனத்தின் மூலமாக. இன்னைக்கு ஒரு குடும்பமாக இன்னைக்கு நீங்கள் நானும் அப்பாவை கூப்பிடுறதுக்கு ரெடியா இருக்கலாம். மனம் திறந்து ஆண்டவர்கிட்ட கண்ணீரோட நம்ம கேட்கும் பொழுது ஒவ்வொரு காரியத்துக்கும் வேலை கொடுத்து நம்ம மாற்ற ரெடியா இருக்காரு. சிஸ்டர்ஸ், யோவான் 14:2 வாசிப்போம். யோவான் 14:2. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆமென். அவர் சும்மா வெறுமையா அப்பாவா இல்லாதபடிக்கு நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்றதுக்காக அவங்க பிரயாசப்பட்டு கொண்டிருக்க அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பார்த்து கொண்டிருக்கோம். அப்ப நம்ம நேசிக்கிற தகப்பன் சும்மா உலகத்துல ஏதோ இருக்கும் நேசிக்கிறோன்ற மாதிரி இல்லாம திருப்பி நம்மளை அவரோட சேர்த்து கொண்டு என்றென்றைக்கும் நம்ம அவரோட இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. இன்னைக்கு அப்படிப்பட்ட தகப்பன் உங்களையும் என்னையும் அவர் முழுமையாக தன்னுடைய இருதயத்துல அவர் நம்ம மேல் வச்சிருக்க இரக்கத்தையும் அவர் காட்ட ரெடியா இருக்காரு. இன்னைக்கு கர்த்தர் சொன்னது போல கர்த்தர் ஒரு தகப்பனாக நம்மளை புரிந்து கொண்டு நம்ம இழந்ததை திருப்பி கொடுத்தும் நம்மளை நேசிச்சு இரக்கத்தை காட்டி என்றென்றைக்கும் நம்ம அழைத்துக் கொள்ளக்கூடிய தகப்பனாக்க தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இன்னைக்கு கர்த்தர் தனக்கு பயந்தவங்களுக்கு இறங்குறதுக்கு ரெடியா இருக்காரு. இன்னைக்கு கர்த்தருக்கு நீங்களும் நானும் பயப்படுறதுக்கு ரெடியா இருக்குமா அப்படின்றது யோசிக்கணும். மகா இரக்கமும் அன்பும் உள்ள பிதாவாக இயேசுவை துதிக்கிறோம்ப்பா. இந்த அருமையான வேலை ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால அருமையான வசனங்களை நீங்கள் கற்றுக் கொடுத்துக்கான நன்றி செலுத்தும் தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு இடத்துல இருந்தும் பல ஊர்ல இருந்து ஆண்டவரே இன்னைக்கு ரோசன் சிஸ்டர்ஸ் ஜாயின் பண்ணிருக்கோம் ஆண்டவரே. அப்பா அவங்க ஒவ்வொருத்தருமே பேராக ஆசீர்வதிங்க. அவங்க தொடுங்க ஆண்டவரே. அவங்க பலவீனங்கள் அப்பா உங்களுடைய கிருபை இருக்கட்டும். அவங்களோட ஏக்கங்கள்ல உங்களுடைய அன்பினால அவங்க கட்டுங்கப்பா. தேவரு இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்து தேவரு நீங்க அவங்களோட பேசுறதுக்காக அவங்க நன்றி செலுத்தம் சாப்பிடும். அவங்க குடும்பத்துல எந்த பிரச்சனைகள் வேதனைகள் எதுவா இருந்தாலும் ஆண்டவரே, வாதைகள் எதுவா இருந்தாலும் இயேசு நாமத்துல வெளிப்பட்டு வந்தாங்க எல்லாம் சுகமடைய இயேசு கிறிஸ்து தேவரு நீங்க அந்த வீட்டுல பிரச்சனையாகி உங்களுடைய இரக்கம் இருக்க துடித்தாங்க ஆண்டவரே. உண்மையோடு கூப்பிடுற அத்தனை இயேசு கிறிஸ்து நம்ம ஆசீர்வதிக்கிறாங்க. உங்க இருதயத்தை பாக்குறீங்கப்பா. ஒவ்வொருத்தவங்களோட வேதனை கஷ்டம் கண்ணீர் அத்தனை நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க. இந்த நேரத்துல அவங்களோட இருந்த ஒரு சமாதானத்தை கொடுத்து தேவை நீங்க அழைத்துக் கொள்ளுங்க ஒரு அப்பாவாக இயேசு நாமத்துல வேண்டிக் நல்ல பெற்றோம். Praise the Lord, brothers and sisters.